பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லும் ஆலோசனை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் உன்னை குணமளிக்கிற ஆண்டவர். ஆகவே யாத்திராகமம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு வருகிற பொழுது வனாந்திரத்தில் தேவன் கொடுத்த முதலாவது வாக்குத்தத்தம் அதுதான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை எல்லாம் கை கொண்டால், இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்தால், அவர் சொல்கிறாரு, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் வருகிற வியாதிகளை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு புது புது விதமான வியாதிகளை பார்க்குறோம். நூதனமான வியாதிகள், நாளுக்கு நாள் வியாதிகள் பெருகி கொண்டே போகிறது. மனுஷனுக்கு அறிவு பெருக பெருக ஞானம் வளர வளர புத்திசாலியாக ஆக ஆக இன்றைக்கு வியாதிகளின் எண்ணிக்கையும் பெருகி கொண்டே போகிறது பாருங்கள். ஆக என்ன வியாதி எப்பொழுது என்ன வரும் என்று தெரியவே இல்லை. ஆனால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின அந்த 10 வாதைகள் வேத புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாத்திராகமத்தில். அதில் கண்ணார கண்ட மக்கள் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள். அங்கிருந்து மீட்டு கொண்டு பட்டு வருகிறார்கள். போகிற வழியிலே வனாந்தரத்திலே அவர்களுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அதே வாக்குத்தத்தத்தை நமக்கும் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற அனைவருக்குமே, இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை கனப்படுத்துகிறவர்களுக்கு, இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கு, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற அனைவருக்குமே அதே வாக்குத்தத்தம் இன்றைக்கும் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், அவர் சொல்லுகிற காரியத்தை கவனிங்கள். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தத்தை நாம் எப்பொழுதும் கவனமாய் கேட்க வேண்டும். கவனித்து கேள். பிரயாணம் செய்கிறோம், பாதையிலே போகிறோம், அப்போது ரோடில் பக்கத்தில் ஸ்கூலோ மருத்துவமனையோ இருந்தால் மக்கள் கிராஸ் பண்ணி போகிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, நீல் கவனி செல் என்று சொல்லி. கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நாம் எப்பொழுதும் கவனிக்கணும், கவனித்து கேட்க வேண்டும். கேட்டு அவருடைய பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். கேட்பதோடு மாத்திரமல்ல, வசனத்தை கேட்பதாக மாத்திரம் இருந்தால் பத்தாது, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? 3வது, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவைகளை மீண்டும் மீண்டும் நாம் செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஸோ கவனித்து கேட்டு செம்மையானவைகளை செய்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, அவருடைய நியமங்களை நாம் கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்களை நாம் செய்கிற பொழுது கவனமாய் கேட்டு செம்மையானவர்களை செய்து செவி கொடுத்து நியமங்களை கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியில் ஒன்றினை உனக்கு வரப்பண்ணேன். இன்றைக்கு நீங்கள் சுகமாக வாழ விரும்புகிறீர்களா? எந்த வியாதிகளும் உங்களை தாக்காமல் இருக்க வேண்டுமா? அப்படி ஏதாவது வியாதி மற்றவர்களை தாக்குறதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? அப்படி தான் எனக்கும் நேரிடுமோன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால், அவருடைய வசனத்தை நாம் கேட்கிறவர்களாக இருந்தால், கவனித்து கேட்கிறவர்களாக இருந்தால், அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை இருதயத்தில் வைத்து காத்து கொள்ளுகிறவர்களாக இருந்தால், அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தால், செய்கிறவர்களாக இருந்தால், அவைகளை கை கொண்டு வாழ்கிறவர்களாக இருந்தால், அப்படிப்பட்ட வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், காலை வேளையில் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறார். நேற்று தினத்தில் பார்த்தோம் அல்லவா, அவைகள் உடலுக்கு ஜீவனும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனங்கள், வார்த்தைகள். இன்றைக்கு அந்த வசனங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் வரப்பண்ணேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொள்வோம். இந்த காலை வேளையில், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை எப்பொழுதும் கவனமாய் கேட்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். மாத்திரமல்ல, உம்முடைய பார்வைக்கு செம்மையானவர்களை செய்யும்படி உம்முடைய கிருபையால் எங்களை நடத்தி, எப்பொழுதும் உங்களுடைய கட்டளைகளை ஆண்டவரே நாங்கள் இருதயத்தில் வைத்து பதிய வைத்து அவைகளின்படி நாங்கள் நடக்க எங்களை கிருபையாய் நடத்துகிற பொழுது நாங்கள் இந்த பூமியிலே சுகமாக இருப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணோம். நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொன்ன கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை நடக்க ஒப்புக் கொடுக்கிறோம்.
கர்த்தர் எங்களுக்கு சுகபலன் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.